சேனல். ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனேஷ் தமிழ் கேமிங். நாங்கள் டிஜி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம், தனேஷ் தமிழ் டிசைன் வார் விசேஷ் பார்க்க போகிறோம். அதுவும் 2x ப்ரோ. என்ன ப்ரோ, ஏற்கனவே நம்ம இந்த வேலையை ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கைஸ். ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். நாங்கள் நிறைய எடுத்திருக்கோம், ஆனால் ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் டெலிட் வச்சுட்டோம். சரி, நம்மகிட்ட நிறைய காசு இருக்குது ப்ரோ. ஒரு லக்கி ஸ்பின் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா? ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ வரணும்னு ஆசையாக இருக்குது? எது செகண்ட் சூட்டா? அதுவா? ஆமாம் ப்ரோ, செகண்டில் எனக்கு க்ரையோ தான் ப்ரோ. அதில் க்ரையோ மிஸ்ஸில் ஒரு எபிலிட்டி இருக்காது. எனக்கு அவ்வளோதான் வெரி பண்ணிவிடுவோம். எனக்கு மித்திக்கே இல்லையா? சரி, க்ரையோ கிடச்சா எனக்கு முடியும். ஓகே, ஆரம்பிக்கலாமா? 3 2 1 ஸ்பின். நான் பண்ணிட்டேன் ப்ரோ. காசு போச்சு ப்ரோ, ஒரு செகண்டில் அப்படியே போயிடுச்சு. அதுதான். ஐயோ க்ரையோ ஐயோ ப்ரோ ப்ரோ க்ரையோ க்ரையோ ப்ரோ. எஸ் ப்ரோ, உண்மையிலேயே. அப்போ காட்டுறேன் ப்ரோ, வெயிட் பண்ணு ப்ரோ. சூட்கேஸ் எடுத்து ஐ திங்க் க்ரையோ கிடச்சிருச்சு. டன் 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 டன். ஓகே, டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா? டிஸ்கவுண்ட்லாம் நார்மல் லெவல் கைஸ். கடுக்கிட்டாங்க. சரி ப்ரோ, உங்ககிட்ட அந்த மிசைல் இருக்கா ப்ரோ? க்ரையோ மிசைல் இருக்கு ப்ரோ, நான் எடுக்கிறேன் அந்த மிசைலா. பாத்தியா? இது இருக்கு கைஸ். நான் இது பழைய அக்கௌண்ட் கிடையாது, இது பழசு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது மாதிரி பண்ணேன் கைஸ். இன்னொன்று விஷயம், இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சொல்லிக்கிறேன். ரீட்டெயில் டைக்கான், அதுக்கப்புறமா ஆக்ட்ரஸ் டைக்கான். எனக்கு கூப்பிடவே பார்த்தியா? நீ மட்டும் ஜாலியாக விளையாடுற ப்ரோ. அதெல்லாம் விளையாட முடியாது, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து. அதுக்கப்புறமா இது ஸ்கூல் டைக்கான். அது மீனுமே அந்த பார்ட்ஸ் வராது, ஏன்னா நீங்கள் சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க. அந்த அக்கௌண்ட்டும் டெலீட் ஆகிடுச்சு. நீங்கள் சப்போர்ட் பண்ண வச்சு பரவாயில்ல, நான் திரும்ப அடியெல்லாம் எடுத்து வந்துடுவேன். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க கைஸ், அதனால் அது இனிமேல் கண்டினியூ ஆகாது, நான் சொல்லிக்கிறேன். க்ரையோ மிசைல்ஸ் ப்ரோ. குயிங் எபிக். ஓ மை காட், ஐ ஹாவ் க்ரையோ மிசைல். இனிமேல் இந்த க்ரையோ சூட்டே வேணாம். ஏயா க்ரையோ? அதான் க்ரையோ மிசைல்ஸ் கிடச்சிச்சு இல்லை, எதுக்கு மேலே எதுக்கு? எங்க க்ரையோ மிசைல் யூஸ் பண்ணி காட்டு ப்ரோ. மேலே பறக்கிறேன். வா ப்ரோ, எங்கேயாச்சும் போகலாம். அங்கே 30 பதிவு போட்டுக்கிறேன். இப்போ கைஸ், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம பவுண்டி ஆகலாம். இங்கே இருக்கேன் பாரு, க்ரையோ மிசைல் எங்கேயாவது போடு ப்ரோ. வெயிட் பண்ணு ப்ரோ, அங்கே இருக்காங்க பாரு. ஓ மை காட், ஓ மை காஷ். கைஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுங்க கைஸ். கடுப்பியா? நம்மளால பவுண்டி ஆக முடியும். இங்கே பாருங்க, நீ மட்டும் ஆயிக்கோயா. இந்த ரெக்யூ மூட் ஆன் பண்ணால் நம்ம பவுண்டி ஆயிடலாம். நான் ஏற்கனவே இதில் நிறையா லெவலப் பண்ணேன். இந்த இதை வச்சு எல்லாரையும் போட்டு என்னோடய பவுண்டி காசு எவ்வளோ தெரியுமா? ஒருத்துக்கு ஒன்றா 10,000 வந்துச்சு அப்போ. ஆனால் என்ன பண்ணுறது, நான் அந்த அந்த அக்கௌண்ட் டெலிட் ஆகிடுச்சேன், என்ன பண்ண முடியாது. அந்த க்ரையோ மிசைல் யூஸ் பண்ணி காட்டியா? எங்கே போய் யூஸ் பண்ணலாம் சொல்லு. போட்டு தள்ளிடுவையா? உன்னால் முடியாதுயா. நான் க்ரையோ மிசைல் போடுவேன். அங்கே 29 24 இருக்குவா, அங்கே வா. அங்கே ஏன்யா இங்கே யூஸ் பண்ணி காமிக்கலாம்ல? வேணாம், அங்கேயே போய்ப்பேன். வா, நான் போகிறேன். என்ன முடிஞ்சிச்சு அது? சரி, அப்போ இங்கே வா, 5க்கு 5 வா. இங்கே இது பாரியா, இது அதாவது 30க்கு 5 இருக்கு. இது டேட்டர் டேட்டர் வெரி பண்ணுவோம். அவ்வளோதான். வா ப்ரோ, நான் இங்கே போடுறேன் க்ரையோ மிசைல்ஸ். நானே டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல இது வரைக்கும், இதை பார்த்ததில்ல. ஓ மை காட், என்னயாச்சு? ஒருத்தன் பறந்து தான் இதை வச்சு ஆன்டி டேக்லாம் ஒரு மேட்டரே இல்லை போல. ஏய் 29 இருக்கா? இங்கே போட்டு பார்ப்போம். காய்ஸ், களத்தில் இறங்கிட்டோம். ஐயோ, ஆன்டி டேங்க்கு எங்கேயா இருக்க? இங்கே இருக்கேன். இங்கே 29 இருக்கு. அது ஆமாம், பூல். ஓ மை காட், நல்லாவே இருக்கு இது. ஐயோ, க்ரையோ சூட் கேவலமாக இருக்கு. இந்த க்ரையோ சூட் எனக்கு கொன்னுடுச்சு ப்ரோ. வேஸ்ட் சூட். க்ரையோ நல்லாவே இல்லை. கேம் பாஸ் வேற ஆகுது. இவ்வளோதான். நான் இந்த 100 லட்சம் சிம் பண்ணலாமான்னு இருக்கேன் ப்ரோ. ஆன்டி டேங்க் சொல்லி முடிஞ்சு ப்ரோ. ஐயோ, நான் இந்த 100 லட்சம் ஸ்பின் பண்ணலாமான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஓ மை ப்ரோ, நான் இந்த வீடியோவில் 100 லட்சம் ஸ்பின் பண்ணிடுவேன் ப்ரோ, கண்டிப்பாக. அது உறுதி.
ஏன்னா பார்க்க ரொம்ப அல்லு இருக்கு, செமையாக இருக்குது பார்க்க. கைஸ் ஐயோ நான் உங்கள் சப்போர்ட் இருந்தால் எடுத்தேன் செத்துருவோம் போலையா. உங்கள் சப்போர்ட் இருந்தால் நான் கண்டிப்பாக இது பண்ணுவேன் கைஸ். இது பார்ட் கண்டிப்பாக வரும். ப்ளேலிஸ்ட் வேறு ஆரம்பிச்சிருக்கேன். இதான் பார்ட் 2 ப்ளேலிஸ்ட்டில். பார்ட் 3 நான் அப்போ எடுத்த ஒரு ரெக்கார்டு அது இன்னும் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கு. ஏன்னா அது அந்த அளவுக்கு மட்டமாக எடுத்துருக்கியா? இல்லை ப்ரோ, லைன் கட் ஆகிடுச்சு டக்குன்னு உனக்கு அப்போ போயிடுச்சா, ஆனால் லைன் கட் ஆகிடுச்சு. சரி கடுப்பியா ஏதோ பக் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். போய் 1000 பவுண்டி போகுது அங்கே. கிராயோ மீசே என்னது டேய் வேஸ்ட். ஆனால் இந்த கிராயோ மீசே இதுக்கா இவ்வளோ சீன் போடுறேன்? என்ன உனக்கு யூஸ் பண்ண தெரியலன்னு சொல்லுவேன். பார்த்துக்கோ, நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டா இருக்கேன். நீ எங்கே இருக்க உனக்கு போட்டு கூட காட்டுறேன் வா. நான் சும்மா சரியா இது ஷாப் வாயா. ஷாப்பா வரேன். இது ஒன்று இந்த பூஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது போட்டால் செம ஃபாஸ்ட்டாக போகும். நான் இதை கண்டுபிடிச்சேன். இவ்வளோ நல்லா விளையாட்டு இது கூட தெரியல எனக்கு. அவ்வளோதான் ப்ரோ, நான் 100 லட்சம் ஸ்பின் பண்ண போகிறேன். எப்படியா? ஆமாம் 100 லட்சம் சேர்ந்துருச்சு. அதுக்குள்ளே எப்படியா? இல்லை ஃபஸ்ட்டே 96,000 இருந்துச்சு அந்த ஸ்பின் பண்ண முடியும். ஏன்னா நான் வரும்போது 100 ஷாப்புக்கு வர சொன்னலையா? அங்கே தான் கேட்கேன். எங்கேயா இருக்கு? யாரும் நகர மாட்டாங்கயா. கேம்ல பாஸ் நம்ம வெளில போயிட்டு உள்ள வரலாம்னு நினைக்கிறேன். நீ வாயா, நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு கீழே தான் இருக்க. கீழேயா? நான் மேலே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சரி நீ ஸ்டாச்சுமே நிற்கிற எனக்கு பைனா வாபுறதுக்கு ஒரு நிமிஷம் இல்லையா? அக்கௌண்ட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். இதை பாருங்க, அதுதான் நான். எனக்கு கொஞ்சம் அதுவும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அதாங்க எனக்கும் தெரில. என்ன ப்ரோ பார்த்து காய்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். ஆமாம், அந்த அளவுக்கு யாருமே எனக்கு ஃப்ரெண்டு யாருமே ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டேறாங்க. கொடுத்தாலும் டிக்ளைன் பண்ணுறாங்களே. நான் ஒருத்த மட்டும் இல்லைச்சா என்ன பண்ணுறேன் போயா. வந்துட்டார். நான் கரையா மெசேஜ் போடுவா ப்ரோ. இல்லையா? கண்ட்ரோலிங் ஆர் ரெடி. போடியா? எங்கேயா போட போகிற? ஓ வாயிடலாம். ஏன் மேலே போடியா? சரி அப்போனா ஒரு ரெக்யூ ஆர்ன் பண்ணிடலாமா? ஒன்று தான் போடியா? சரி. இவ்வளோ வீக்காக இருக்குது. அதான் இவ்வளோ மட்டமாக இருக்குது. என் மிஸ்ஸில் ஒரு நிமிஷம் பாருயா, ஒரே ஒரு செகண்ட்யா. என்ன கிரெனேட் லான்ச்சரா? கிரெனேட் லான்ச்சர்லாம் அப்போ ட்ரெண்டு. இப்போ பாரு ஒரு 60 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு. 1 மினிட்னு சொல்லுது. 1 மினிட்லாம் இல்லை, இதோ இன்னும் 8 செகண்ட்ஸ் 7 செகண்ட்ஸ். ஓகே வந்துருச்சு. ரெடியா? 3 எங்கே போடுறது? என் மேலே போடு. சரி நான் மேலே பறந்துக்கிறேன், பறந்து போய் போடுறேன். அப்போ தான் வெளியாக இருக்கும். ஓகே பாரு எத்தனை மிஸ்ஸில் வந்து பாரு. ஒரு தாட்டி தான் அமுக்குறேன். ஓ மை காட், என்ன ப்ராப்ளம் போடுறது? மிஸ்ஸில் பேரேஜியா? நீ தண்டமாக வாங்குறதுக்கு பதிலாக இதை வாங்கிறதா வெரி பண்ணியிருக்கோம். இங்கே பாரு, நீ ஒரு எனிமிக்கு தான் குறி வைப்ப. ஆனால் இது வந்து இருக்கிற எல்லா எனிமிக்கும் போட்டு தெரியும். நான் இது அசால்ட்டாக வாங்கிடுறேன். நான் ஈஸியாக டெவலப் பண்ணிடுவேன் ப்ரோ, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஸ்பின் தான் பண்ண போகிறேன். வரியா ப்ரோ? இப்போ ஸ்பின் பண்ணுறேன், என்கிட்ட காசு இல்லையா? மிஸ்ஸில் பேரேஜ் வாங்கியா? வெரி பண்ணிக்கா. அப்புறம் வாங்கிப்பேன். இல்லைனா பண்ணேன் ப்ரோ, வாங்கியா? ஸ்பின் பண்ணிட்டேன். ரைட் நான் சொல்கிறேன் ப்ரோ உனக்கு. பம்பிள் பியா ஒன்றும் வார் மிஷின் கிடச்சிருக்கு. இல்லை பம்பிள் பி. வெண்டையா நீ பம்பிள் பிக்கு ஏதாவது எபிலிட்டிஸ் இருக்குது பார்க்குறேன். இப்போ எட்ட அக்கௌண்ட்டில் 139 ருபீஸ் இருக்கு. இருந்த 100 பம்பிள் பி. ஐயோ தண்டையா, ஏன் காசு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுற? பம்பிள் பிக்கு எந்த எபிலிட்டிஸுமே இல்லையா? வார் மிஷினாச்சும் எடுத்துக்கலாம். விரிஸ்ட் ரைஃபிள் இருக்குது வார் மிஷினுக்கு. வார் மிஷின் எங்கேயா? வார் மிஷின் தெரியல. வார் மிஷினுக்கு 2 பவர் இருக்கியா? இது என்ன எபிலிட்டிஸ் அது? பம்பிள் பி சூட்ஸ் எங்கடா? பேசிக் ரேஞ்ச் அட்டாக்ஸ். பம்பிள் பி என்ன கணக்கு இருக்கு? ஓ மை காட், ரேர் கணக்கு தான் கைஸ் இருக்கு. என்ன ஏமாத்திட்டாங்க. பம்பிள் பி ரேர். அன்லாக் இன்ஃபினிட்டி. गाइस நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு திரும்ப இது எடுத்து வரேன். இது இருக்குயா? ஒரு 100 ரெண்டுமே விஸ்ட் ரைஃபிள் அப்புறம் ஷோல்டர் மினி கன் ரெண்டுமே வந்து வார் மிஷின் இது பண்ணணும். அப்படியா? ஆமா, விஸ்ட் ரைஃபிள் அது பக்கத்துல போச்சுயா.
இது என்ன பண்ணுனே தெரியல. நீலி எபிலிட்டி. ஓ ஓகே. நிறைய எபிலிட்டி நம்மளால எடுத்துக்க முடியும். ட்ரிபிள் சார் கோயிங் 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 ஃப்ளைட்டா? ஐயோ நான் ஒருத்தன். ப்ரோ இப்போ நான் யாரா ஆக போறேன்னா மிருகமாக போறேன். டன் டட்ட டன் டட்ட டன் டட்ட டன் டட்ட. இது பண்ணாதயா, சும்மா இல்லையா கொஞ்சம் நேரம். வாயிலே குத்துவேன் என்னை பற்றி ஐயோ பேச. பார்க்கவே சிரிப்பா இருக்கியா? ஐயோ ஐயோ இது என்ன அந்த க்ரையோ வந்து ஸ்லோ பண்ணுமாயா விடுக்கிற இடத்துல? ஆ எத்தனை தாட்டி அவனால க்ரையோ யூஸ் பண்ண முடியும்? ஒரு தாட்டி தானா? ஆமாம் ஏன்னா 10 வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. 5 செகண்ட் டைம் இருக்கு. என்னோட மிசைல் பேரேஜ்லேருந்து இங்கே பாரியா 7 மிசைல் வரும் ஒரு டைம். ப்ரோ என்ன சுட 2 தாட்டி பண்ண முடியும். ப்ரோ என்ன சுடு ஒன்றை சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? சுடு சுடு பரவாயில்ல. எப்படி பார்த்தா எதுக்கு குறைய போகிறீங்க? பார்த்தல இடமே நடுங்குதா? எனக்கு போட சொன்னா எங்கே போட்டிருக்க? 100ல் போட்டுருக்க. பாத்தியாயா என்னோட எல்லாத்தையும் ஒரே டைம்ல இது பண்ணா. இப்போ நான் யாரா இருக்கேன் உனக்கு? நீயா பம்பிள் பியா இருக்கையா? ஐயோ ஒழுங்கா அம்மா அசிங்கமா இருக்கையா? அசிங்கத்துக்கும் அசிங்கம் நீதான். பம்பிள் பிக்கு என்ன 5 கண்ணு இருக்கு? சரி 6 கண்ணு இருக்கு. அதான் அசிங்கம்யா. ஏன் இப்படி சாவடிக்கிற? என்ன அவ்வளோதான், முடிக்க வேண்டியதுதான், சோழிதான், அவ்வளோதான். பாத்தியாயா எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷனே பண்ணிட்டேன் 1 செகண்ட். கவர்யா சாவு. எப்படியா செஞ்ச? ஒன்றும் இல்லை, நான் தான் ரெஸ்பாண்ட் கொடுத்தேன். சரி ரெக்யூ எனேபிள். ஓகே. ஐயோ போர் அடிக்குதியா? விளையாடவே பிடிக்கல. விளையாடாமையா? யோ நான் போய் ட்ரை பண்றேன். என்ன இப்போ குத்தியா? இப்போ முடிஞ்சா என்ன பாக்கலையா? போயா நான் போய் ட்ரை பண்றேன். நீதான் பயந்தாங்குடி இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கேன். நான் போய் ட்ரை பண்றேன். ஓகே யாராங்க? ஐயோ பாதி முடிக்க போறாங்க. சீக்கிரம் நாங்க போய் ஆகணும். அட்லீஸ்ட் காசு வச்சுக்கோங்க. போய் செத்தே போய். வாட்டர் ஃபால்ஸு நிறையா இருக்குது ப்ரோ இல்லைண்ணா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு 100 லட்சம் ஸ்பின் வரும் கைஸ். இவரும் வந்து 100 லட்சம் ஸ்பின் பண்ணுவீங்களா ப்ரோ? சேர மாட்டேங்குதா? நீ செலவு பண்ணிட்டே இருந்தா எங்க காசு? கிரிஞ்சு பண்ணதை கேட்டாலே அந்த காசு சேர மாட்டேங்குது. என்ன பண்றது? நான் கிரிஞ்சு பண்றேன்னா நீ கிரிஞ்சு பண்றியா? அப்படியே உருட்டுற கிரிஞ்சு மாமா. போ கிரிஞ்சு மாமா. சென்ட்ரல் விஷாயா சென்ட்ரல் விஷாயா. அவ்வளோதான் முடிச்சு விடணும். எங்க இருக்க? ஐயா மீறியால சர்ச்சில் இருக்கியா? நானும் வந்துட்டேன். அவ்வளோதான் பார்த்துக்கோ. யாரு கிரிஞ்சு? நீ தான் கிரிஞ்சு. நான் என்ன பார்த்தேன் உன் மேலே? இப்போ போட்டது நானே இல்லை நீ போட்டுன்னு விட்டுறேன். எனக்கும் தான் இல்லையே போட்டது நானே. நான் தான் கிரைய மிஷர் அவன் மேலே உருட்டு மாமா. என்ன சொன்ன? உனக்கு இதை பேச வைக்கமா இல்லையா ப்ரோ? அதான் இருந்தானே மானம் சூறு சொர்ணம் எதுவுமே இல்லைன்னா என்ன? கைஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க யார் பெரிய கிரிஞ்சு மாமான்னு. இந்த வீடியோவில் யார் கிரிஞ்சா பண்ணுறாங்களோ அவங்க மற்ற எல்லா நீ தான் கிரிஞ்சு. எனக்கு அது தெரியுது நீ சொல்கிறத பார்த்தாலே. நான் எவ்வளோ பெரிய மாஸ்டர் தெரியுமா? ஆமாயா நான் பெரிய இவரு தான்யா. ஐயோ இவனுக்கெல்லாம் டேய் போங்க. என்னை பார்த்தா எப்படி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஐயோ யாரா எங்கேயா இருக்க? வில்லுமில்ல இருக்கியா சுவாமியில் இருக்கியா? என்னது? நான் முதல்ல பக்கமே வரல. வாயை முட்டு எனக்கு காண்டாயிடுச்சுன்னா. நான் இந்த சுவாமியில் இருக்க. நீ சுவாமியில் வந்து காசு ஆட்டையை போட வருவேன்னு நினச்சேன். நீயா பண்ணுவ? ஆனால் பிஜிஎம்ல நல்லா இருக்கு கைஸ். விண்டுமில்லாது. ஐம் கம்மிங். ஏர்போர்ட்டா? ஓகே ஆன்டி டாங்க். ஓ மை காஷ் நடந்துருச்சு. ஆன்டி ஐம் கம்மிங் டு விண்டுமில். எதுக்கு காசு ஆடே பண்ணல? இல்ல ஏர்போர்ட்டுக்கு தான். நான் ஏர்போர்ட்டுக்கு போறேயா. நான் ஏர்போர்ட்டுக்கு போறேயா. நான் ஏர்போர்ட்டுக்கு போறேயா. எவ்வளவு முடிச்சவன்?
குத்து 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 சும்மா குத்து மில்லியில் எனக்கு எதுவுமே கிடைக்கும். பாத்தியாயா இப்போ கூட கிரிஞ்சு ப்ரோ நெக்ஸ்ட் லெவல் ப்ரோ நான் ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கேன் ப்ரோ. கிறிஸ்மஸ் அன்னைக்கு போடலாம். வேர் சாண்டான்னு ஒரு ஸ்டோரி கேம். ஆமாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்க இருந்தா காப்பி அடிக்கிறது பச்சையா தெரியுது. அது மாதிரி பண்ணவே பார்த்தா எங்கேருந்து காப்பி அடிக்கிற பதில் சொல்லு. நான் தேடி பார்க்கும்போது கிடச்சிது சொன்னோம் உங்ககிட்ட. ஏய் ஏய் இவன் ஒருத்தன் ஓடா ஆண்டாங்க பேச ஓடாங்க க்ரையோ மிஸ்லன்னா அவ்வளோ எஃபெக்டே கொடுக்க மாட்டேன். அதுக்கே நீங்க அந்த ஸ்கின் எடுத்தா நீங்க ஒத்தையான சூட்டையும் அதுவும் வாங்குறது. நீ ஏதோ க்ரையோன்னு அழுதுட்டு இருந்த. அதுக்கு பதில் சொல்லு. இந்த மிஷல் வரதே இவ்வளோ மாசம் இருக்கு. க்ரையோ அப்போ இன்னும் மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதுவும் நம்ம மிஷல் இருக்கு. எனக்கு லக் அடிச்சா உனக்கு பிடிக்காதே. அதான் பொறாம பொத்திட்டு வருது. எந்த வகையில அது லக் ஆகும்? ஆமா எனக்கு லக்கு அது. ஒரு மொக்கை அது ஒரு என்ன சூட்டுன்னு தெரியுமா? அது லெஜெண்டரி க்ரையோ. அதுலயே மொக்கை லெஜெண்டரி இருக்கிறதுலயே மொக்கையான. சரி நான் அது ஒத்துக்கிறேன். அது என்ன மொக்கை லெஜெண்டரி தான். அவ்வளவுதான். நான் ஒத்தால இருந்து இந்த எல்லா இடத்துலயும் முடிச்சேன். அவ்வளவுதான். நானும் தான் முடிச்சேன். ஐயோ இந்த கேம் பாஸ் சாவடிக்குது கைஸ். மாஸ் பண்ணுவோம் கைஸ். நம்ம யாருன்னு எல்லாருக்கும் தெரியட்டும் கைஸ். நம்ம தான் மாஸ். என் பேர் மாஸ். நான் எல்லா இடத்துக்கும் போனோம். நான் மாஸ் பண்ணுவேன் கைஸ். இருங்க கைஸ் நான் இந்த கேம் விட்டு வெளில போயிட்டு வரேன். ஐம் கைஸ் பேக். ஐயோ சை ஐம் பேக் கைஸ். அவ்வளவுதான். ஏன் இப்படி அவசரம் வாங்குற? ஐயோ எப்படி அதுக்குள்ள 11,000 சென்றுச்சு. சீட்டிங் பண்ண நீ பேசாத ரொம்ப பேசுறது. கார்லாம் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. ஐயோ இங்க ஒரு பேசுகிற நம்ம ப்ரிவியூ பண்ணலாம். 50% ஓ எக்ஸ்ட்ரா சேருமா இல்லை 50 இல்லை 50? ஓ மை காட் போனஸ் கேஷ். ஏய் என்னதுடா இது எப்படிடா இது பார்த்தா இங்க வரவே பிடிக்காது. கொஞ்சம் இங்க இருந்து மெசேஜ் வரும். கீழே ஏதாவது இது தோர்லாம் செம ரோபக்ஸ். இது ஒன்று போடுவோம். கடிச்சா நல்லா இப்போ இந்த ரெக்கார்டு இது பேசிக் தெரிஞ்சு இது எபிலிட்டி இன்னொன்று எக்யூப் பண்ணலாம். வாங்கலாம் நம்ம லேசர்லாம் வேணாம் எனக்கு. ஓ நோ ஆன்டி டாக்ஸ் முதல்ல முடியலடா. என்னால முடியலடா. நான் எழுத்து கான்சென்ட்ரேட் நான் அந்த அளவுக்கு கெட்டு போயிட்டேன். ஃப்ளைட் எபிலிட்டியா? ஓ மை காட் ஃப்ளைட் எபிலிட்டில எப்படிடா கிடைக்கும்? ஃப்ளைட் எபிலிட்டி என்கிட்ட இருக்கியா? யார் நீ? பாப்பா ஃப்ளைட் எபிலிட்டி தான் எல்லாருமே வச்சுருப்பாங்க. ரெப்ளூசர் ஃப்ளைட் எனக்கு இருக்குது. என்கிட்டயும் தான் இருக்கு. எல்லாம் அது எல்லாமே இருக்கும். இதில் வித்தியாசமாக எது இருக்குது. அதான் க்ரையோக்காயா? ஐயோ ஹார்ட் ரேட்டே போட்டோம். உருட்டாதையா பச்சை என்னது நான் சொல்கிறதும் இது அத்தனை இது இருக்குன்னு சொல்கிறேன். சத்தியமா ஒண்ணுமே புரியல. இந்த கேம் கான்செப்ட் நான் சொல்றேன். கேம் கான்செப்ட் என்னன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்ல கேம் இந்த மாதிரி ஒரு ஆனால் என்ன கொஞ்சம் டெவலப் பண்ணுறதா காண்டா இருக்கும். அது சொல்லலாம். அது கூட பரவாயில்ல கைஸ், பிரச்சனை இல்லை, நம்மளால தப்பிக்க முடியும். ஆனால் இது கணேஷ் கேமர் ப்ரோ மாதிரி யாராவது கூட இருந்தாங்கன்னா ப்ளீஸ் விளையாடுங்க. உங்களை கைஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்க பாருங்க. நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்ல, நான் உண்மையை சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகேவா பாப்பா புரியுதா? நீ பேசாத ப்ரோ, பேசாத, நீ பேசாத. ஆமாம் கைஸ் உங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கைஸ் உங்கள்கிட்ட இன்னொன்று இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லணும். நம்ம கூட ஒரு புது ஃப்ரெண்டு வர போறாரு. அவரை போயிட்டு நான் ஏற்கனவே ஒரு மென்ஷன் பண்ணேன். யார் அது? முட்டாள். யார் ஓ பேரா? ஆமா, அவர் வந்து இவரோட வந்து உயிர் நண்பன். எப்பெல்லாம் வீட்டு பக்கம் காலடி வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் செயல்படுவேன். அது மட்டும் பாப்பா உருட்டாத ப்ரோ, நீ உருட்டாத. வாழை வாய்க்கு ப்ரோன்னு சொல்றதுக்கு எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. ஏதாச்சும் கடாயில் போட்டு வறுத்து தின்ற போறேன். ஒழுங்கா பேரு கொதிக்கிறதுக்கும் கடாயில் போட்டு வறுத்து திங்கிறதுக்கு என்ன லாஜிக்னே இருக்கு? சத்தியமா நான் என்ன லாஜிக் சொன்னா உனக்கு என்ன ப்ரோ? யோ பிரிஞ்சு பண்ணாதையா? ப்ரோ கிட்ட எல்லாம் பேச முடியாது ப்ரோ.
நான்லாம் ஒரு போர்க்கெல்லாம் அசால்ட்டாக முடிக்கிறேன். என்கிட்டலாம் பேசாத. ஞாபகம் இருக்கு மைன்கிராஃப்ட் வீடியோல. எனக்கு மைன்கிராஃப்ட் தெரியாது, அது உனக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ பேசக்கூடாது. நண்பர் வந்து வெறி பண்ணிட்டாரு. ஷோ போலாமாம். ஆனால் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐயோ இந்த பைத்தியக்கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டேன். சர்ச்சுக்கு வந்துட்டேன் நான். இப்போ வந்தேன் பார்த்தீங்க, உனக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். காய்ஸ் நீங்கள் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸை சொல்லுங்கள், யார் ஃபஸ்ட்டு இங்கே வந்தா? நான் தான் இங்கே அவரா பெரியவனு மரியாதை கொடுத்துறேன். என்ன சங்க எடுத்து அழுத்து போட்டுருவேன். பார்த்துக்காயா போயா. நம்மளோட நீ இன்ஸ்டாகிராம் மூலம் வச்சிருக்கியா? எப்போ அதெல்லாம் ஐயோ அது பழைய சேனல் இருக்கும்போது அதெல்லாம் கிரியேட் யார் யார் நீங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்கா போயா. ஓ பழைய சேனல் பேர் நான் சொல்லுவோம். கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரியாதா போகுது. மேடி பாஸ். இனிமேல் உன்னை நான் மேடி பாஸ்னே கூப்பிடுறேன். நான் உன்னை இனிமேல் மேடி பாஸ்னே கூப்பிடுறேன். அப்படிதான் கூப்பிடுவேன். இந்த பேர் ஞாபகம் இருக்கா? என்னது? சொன்னா அசிங்கமாயிடும். விட்டு ஓ மை காட். ஏய் நான் கொள்றேன், நீ ஏன் கொள்ற? நான் விண்டு மில்லே முள்ள இல்லை. ஆமாம் நீ தான் இங்கே இருந்தேன்னு நினச்சேன். ஏன்னா நான் கொல்லும் போது ஒருத்தவன். ஐயோ அவ்வளோதான் கொண்டாச்சு. ப்ரோ நம்ம அதிகமாக ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, இதோட இந்த வீடியோ முடிச்சிருங்க. நல்லது. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் கைஸ், ஏன்னா 21 நிமிஷம் ஆயிடுச்சு. பை பை கைஸ், அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பை, டாட்டா, see you. I see you next.